கன்னிராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 25 நாட்கள் 21/8/2025 14/9/2025 வரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறது. சுக்கிரன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா, 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே போல உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், அதாவது யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமருவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறது. அப்போ ஒரு அட்டகாசமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரனோட புதன் பகவான் இணைவு பெற்று, அதாவது உங்கள் ராசி அதிபதியோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு. அப்போ 9, 10 பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இணைவு பெற்றாலே இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துடன் சேர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, சுகபோகங்களுடன் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் அவர்தான். அதாவது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியவன், தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், எதை செய்தாலும் இந்த காலகட்டம் லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற அடிப்படையிலேயே நகர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. தொழில் ரீதியில் சிறப்பாக இருக்க போகிறது. தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றம் வேணும், ஒரு இடமாற்றம் வேணும், இல்லை ஒரு ப்ரமோஷன் வேணும், அல்லது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குடும்பம், நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமைய இருக்கிறதுன்னு சொல்லுவேன். குடும்பத்தை கொடுக்கும், குடும்பத்தை அமைத்து கொடுக்கும். திருமணம் ஆகாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் அமைப்பு உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்கும். இது வரைக்கும் வேண்டாம், திருமணமே வேண்டாங்கிறவங்க கூட இந்த மாதம் ஒரு ரீதிங்க் பண்ணுவாங்க, திருமணம் அமைச்சிக்கலாம். அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணம் செய்யணும், இது வரைக்கும் வேண்டாங்கிறவங்க கூட திங்க் பண்ணுவாங்க, ரீதிங்க் பண்ணுவாங்க. ஸோ திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய, டக்கு நடக்கக்கூடிய, எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் நல்ல புத்திசாலித்தலிகள், அதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய, நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் அனுபவத்தையும் ஆராய்ச்சியும் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த கன்னிராசி என்பவர்கள். அப்போது அந்த தனாதிபதி வாக்காதிபதியோடு உங்கள் ராசிதிபதி 10ஆம் அதிபதி சேரும்போது என்னாகும்? உங்கள் வாக்கு இனிமையாகவும் சொல்லுவேன். எந்த இடத்தில் எதை பேசணுமோ, எதை செய்யணுமோ, எதை செயல்படுத்த வேண்டுமோ அந்த அறிவு பண்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ புதனும் சுக்கிரனும் 2 பேரும் நண்பர்கள் தான். அது 11ஆம் இடத்துலேருந்து சொல்லணுமா? ஜாலியாக உல்லாசமாக என்ன சொல்கிறது, ஒரு களைப்பு இல்லாமல் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செலவு செய்வீங்க. மற்றவர்களுக்கு செலவு செய்வது, ஜாலியாக இருப்பது, தனஸ்தானாதிபதி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அப்போது பொதுநல தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். நீங்கள் எதை சம்பாதித்திருந்தாலும், தொழில் ரீதியாக எதில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாவது ஒரு பொது துறைக்கு, பொது பணிக்கு செலவு செய்யணும். அது செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஏன்னா செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார், டக்குன்னு கோபம் வரும். இந்த கோபம், ஆக்ரோஷம் என்பது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவை தவிர மற்றபடி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவது இல்லை.
அதுவும் குறிப்பாக இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த 21/8/2025 23/8/2025 வரை குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். ஸோ அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு, திருமணம் சார்ந்த குடும்பங்கள் அமைத்து கொடுப்பதற்கு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு ஆரம்பிச்சிடும். திருமணம் செய்யலாம், திருமணத்துக்கான அனுமதி உங்களுக்கு கிடைத்து விட்டது, சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது, வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். அதில் எந்த ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கும். ஏன்னா 4ங்கிறது அதாவது சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகருத்தமாக இருக்கக்கூடியவர் குரு. சுக்கிரனுங்கிறது அந்த காரக கிரகம். அப்போது சுக்கிரன் குருவினுடைய நட்சத்திரத்தால் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த இடம் வாங்கிடணும், இந்த லொக்கேஷன் நம்ம இருக்க போகிறோம், இங்கே தான் நம்ம செட் ஆக போகிறோம், ஒரு கட்டின வீட்டை வாங்கிடலாம், இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். குறைஞ்சபட்சம் வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணுவீங்க. இப்போ வீட்டை பற்றிய சிந்தனை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களையாவது வாங்குவீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இடம் வாங்கக்கூடியது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். எப்போன்னா 24/8/2025 3/9/2025 வரை அதாவது பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்து அதிபதி. அப்போது குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அல்லது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் படிக்க அந்த குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த நினைப்புகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா காதல் காரகன் அல்லவா, அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் வரக்கூடிய தன்மை. அதாவது கணவனாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம். ஸோ அந்த காதல் என்கின்ற தன்மை அந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் கடனை வாங்குறது, ஒரு தொழிலுக்காக அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக, திருமணத்துக்காக, இது மாதிரி கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 4/9/2025 14/9/2025 வரை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த ஆயில்யம் என்பது புதன் பகவான். அப்போ சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கு. புதனுங்கிறது உங்கள் லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும், இது வரைக்கும் வேலை போனது போதும், நாம் சொந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், அல்லது அடிஷ்னலாக வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அடிஷ்னலாக ஏதாவது செய்யக்கூடிய தன்மை. அப்போ தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களுக்காக சில முயற்சிகள், சில ஸ்ட்ராட்டஜி பிளான்கள் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சூப்பராக இருக்க போது. தன்னை பற்றிய சிந்தனைகள், தன்னை ஒரு 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 ஸ்டேஜுக்கு உயர்த்துவதற்கு அல்லது தன்னை மற்றவர்களுக்கு எளிதில் தெரியும்படியாக செய்யக்கூடிய அங்கீகாரம் செய்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. புத்திசாலித்தனம், மேன்மை, சிறப்பு பெறக்கூடிய தன்மை. அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும். உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். அடே இது நடந்து போச்சே, நம்ம இது எதிர்பார்க்கலையே. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இதுக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆயிடுவீங்க. கலைத்துறைகளுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் சரி, அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் சரி, அழகு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 31, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது, பிறந்த நாள் வருகிறது. அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தனப்பற்றாக்குறை, குடும்பம் சரியாக அமைக்கல, தன்னுடைய வாக்குனால பிரச்சனை வருது, ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கல, திருமணம் நடக்க மாட்டேங்குது, கலத்திரம் இருக்கு, சுக்கிர தோஷம் இருக்கு, ஸோ இந்த மாதிரி, அல்லது சுக்கிரனுடைய புத்தி நடக்குது, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய் விளக்கு வச்சு நீங்கள் உங்கள் மனசால ஒரு வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது, அல்லது ஏதாவது ஒரு சுக்கிரஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணரலாம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடையக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.